மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி அன்பிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் நாம் சில சம் கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறையான சில உணர்வுகள், அவைகள் தொடர்பான காரியங்களை பார்க்க போகிறோம். கோபம், சோர்வு, கவலை, பயம், இச்சை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம் நடுவில் சில வேளை சூழ்ந்து இருக்கிறது. இவைகளுக்கு நம்ம இசைந்து போகக்கூடாது, இவைகளை நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. உலக வாழ்க்கையில் இது போன்ற சூழல்கள் வந்து கொண்டே இருக்க வாய்ப்புண்டு. கோபம், பயம், சோர்வு, சஞ்சலம், பல விதமான சோதனைகள், பல விதமான இச்சைகள், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் அலக்களிக்கப்படுவது போன்ற சூழலை சந்திக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். We have to overcome all these kinds of emotions, these negative emotions. முதலாவது பார்க்கும் பொழுது சோர்வு. சோர்வுன்னு சொன்னால் என்னென்னா, we are getting tired, we are exhausted, முடியலை, சோர்ந்து போயிட்டோம், அதனால தான் இதுக்கு மேலே நடக்க முடியும்னு உட்கார்ந்துடுறோம் இல்லையா? சோர்வுகள் வாழ்வினுடைய பல பகுதிகள் வழியாக வருகிறது. தீஸ் ஆர் ஆல் நாட் அன்காமன். இதெல்லாம் அந்த உலகத்தில் உண்டு. நம்ம வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். ஆனால் இவைகளை நாம் என்ன செய்யணும்னா, அவைகளுக்கு இசைந்து போகாதபடிக்கு, அவைகளுக்கு நாம் அடிபணிந்து போகாதபடிக்கு, அவைகளுடைய ஆளுகைக்குள் இல்லாதபடிக்கு அவைகளை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் காலெல்லாம் எழும்புறவெல்ல இன்னொரு 5 நிமிஷம் தூங்கணும், இன்னொரு 5 நிமிஷம் தூங்கணும். நான்லாம் சில வேளை 3-4 முறை தூங்கிடுறேன். ஆனால் அவசரம் எழுந்தான், இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது, எழுந்து அடுத்த வேலைக்கு நம்ம போகணும். ஆனால் உடம்பெல்லாம் சொல்லுது, இல்லை இன்னொரு 10 நிமிஷமாக தூங்கிட்டு போ அப்படின்னு. அப்போ இன்னொரு 5 நிமிஷம். நான் சில வேளை அலாரம் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு அலாரம் வைப்பேன், 2 நிமிஷத்துக்கு அலாரம் வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்குது, கொஞ்சம் நம்ம ரீஃப்ரெஷ். ஆனால் அடுத்த வேலை என்ன செய்யுது? நமக்கு ரொம்ப அவசரப்படுத்துது. ஆனால் அதை என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குது. அது அந்த உணர்வு சார்ந்து செயல்பட்டால் இன்னும் படுத்துகிட்டே இருக்கலாம், 9 மணி வரை படுக்கலாம். சிலர் சிலர் வந்து எப்போ படுக்கையில் எழும்போனோ இதுக்கு மேலே உங்களுக்கு தூக்கமே வராது, தூக்கமாக வராது, படுக்கையில் போர் அடிச்சிடும். அப்புறம் தான் என்ன செய்வாங்க? எழுந்து வருவாங்க. அதில் இந்த வீக்கெண்ட்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸில் என்ன பண்ணால் லாங் ஸ்லீப் பண்ணுவாங்க. அது அப்படின்னா அலாரம்லாம் வைக்க மாட்டாங்க. வழக்கம் போல் காலை இந்த நேரத்துக்கு எழும்பணும், போன அதில் இருக்க மாட்டாங்க. அப்படியே எவ்வளவு நேரம் தூங்க முடியுதோ. அதனால் அவங்க வீட்டிலலாம் நம்ம வீக்கெண்ட்ஸில் மாட்டிக்கிட்டோம், ரொம்ப ஆபத்து. என்ன வெளிநாடுகளில் போனால் ஒரு வசதி, அவங்க எல்லாமே ஃப்ரிட்ஜில் அடைக்கி எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம சூடு பண்ணி என்ன செய்ய வேண்டியதான்? இந்த ஊர் மாதிரி வந்து நமக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. இங்கே இருக்கிற பிரபலமான ஊழியக்காரங்களும் அங்கே போய் இட்லியெல்லாம் சுட வச்சு ப்ரெட்டெல்லாம் வெட்டி ஜாம் போட்டு சாப்பிட்டு வர ஆள்கள் தான். இங்கே தான் எல்லாமே டேபிளில் வரணும், புரிகிறதா? எல்லாம் வச்சுருப்பாங்க, நாம் எடுத்து சாப்பிடணும். ஆனால் கொஞ்சம் அவங்க தந்தால் நம்ம சாப்பிட மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கலாம் மாட்டேங்க. ஏன்னா அவங்க சனிக்கிழமெல்லாம் 12 மணிக்கு எழுப்பி வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 1 மணிக்கும் எழும்பி வர மாட்டாங்க, லாங் ஸ்லீப். அதுக்கு மேலே அவங்களுக்கு தூங்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் எழும்பி வருவாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம தூங்குற வேலை நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எழும்புறதுக்கு மனசு இல்லை, ஆனாலும் எழும்பி தான் என்ன செய்யணும்? அப்போ எழும்ப நம்ம முயற்சி இது வெளியே வந்தோன்னா முடியுது இல்லையா? அதே போல் சோர்வுகளை மேற்கொள்ளணும். பலவிதமான சோர்வு வருகிற தோல்விகள் நமக்கு சோர்வுகளை ஏற்படுத்துது, திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறோம். we are not able to succeed in everything. எதுலையும் நம்ம ஜெயிக்க முடியல. அதுபோல் டிசப்பாயின்மெண்ட், நிறைய ஏமாற்றங்கள் வருகிறது. லைஃப்பில் எது எதிர்பார்க்குறோம், எதிர்பார்ப்பதற்கு எதிராகவே நிறைய காரியங்கள் வருகிறது. முன்னேறி போக முடியலை, ஒரு ஸ்டெப் முன்னால் போனால் 2 ஸ்டெப் பின்னால் வர வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு தான் முண்டியடித்து முன்னால் போகிற விரும்பினாலும் முடியவே மாட்டேங்குது, சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. அதுபோல் பலவிதமான பொருளாதார நிலைமை, என்ன தான் ஒரு முயற்சிக்குள்ளே போனாலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. தேவைகள்லாம் சந்திக்கப்படாமல் இந்த போனால் போகட்டும், கம்மியாக சாப்பிட்டுக்கலாம், கம்மியாக கொடுத்துக்கலாம். ஆனால் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த தொல்லையை தாங்கவே முடியல, பதில் சொல்லவே முடியல. கடன் பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், உடம்பில் ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்குது, சோறு வந்துக்கிட்டே இருக்கிறது. வேலையில் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, உறவுகளில் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரையல்ஸ், லாட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். சோர்ந்து போகிறோம். we get tired, முடியலை.
எலியா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா போராடி 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 பார்த்து இதுக்கு மேலே என்னால் முடியல சாமி அப்படின்னு என்ன பண்ணிட்டார், சூறை செடிகளை போய் உட்காந்துட்டார். ஆனால் அந்த சாமி விட மாட்டேன்ட்டார் இவரை. சிலர் உட்கார்ந்தா நீ உட்காந்துக்கின்னு விட்டுருவார். ஏன்னா ஒரு நின்னா மட்டும் என்ன செஞ்சிட போகிறாங்க, இவங்க உருப்படியாக நின்னாலும் பிரயோஜனம் கிடையாது, நடந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, அப்படி உட்காந்துட்டே போட்டுன்னு விட்டுருவார். ஆனால் அவருக்கு அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டவன் உட்கார்ந்தாலும் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார், எழுந்து நடக்க வைப்பார். அப்போ அருமையாக இந்த வாழ்க்கையில் பல சோர்வுகள் வருகிறது. இந்த சோர்வுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த சோர்வு எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, பொருளாதார நெருக்கடி இப்படி இருக்குது, உடல் நிலைமையில் எப்படி இருக்குது, குடும்ப நிலைமை எப்படி இருக்கிறது, வேலை நிலைமை எப்படி இருக்குது, தொழில் நிலைமை எப்படி இருக்குது, வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது, தோல்வி, என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபர்தராக ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் போயிடுது. இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்ததும் என்ன பண்ண முடியலை, செய்ய முடியல, செய்து கொண்டிருந்த வேலையில் கூட தொடர்ந்து போக முடியலை, செய்கிற தொழிலை கண்டிப்பாக பண்ண முடியலை. அப்போ நம்ம ஸ்டாக்னேட் ஆகி என்ன செய்கிறோம், ஸ்ட்ரக் ஆகிடும், முடியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சோர்வுகளை என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அத்தியாயத்தினுடைய 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனை குறித்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி சொல்லப்படுகிறது. அவர் பூமியுடைய கடையாதர்களை சிருஷ்டித்த அனாதி தேவன், கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் மட்டும் சோர்ந்து போகாது இருக்கிறது மட்டும் இல்லை. 29ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருடைய சத்துவத்தை பெருகப்படுகிறார். பல நேரங்களில் நமக்கு எழும்ப முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, செய்ய முடியல, நம்ம வந்து ஃபுல்லி எக்ஸாஸ்டட், முடியல, ஸ்பென் ஃபோர்ஸ் மாதிரி மாறிட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே சோர்ந்து போகிறோன்னா வாழ்க்கையில் வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் விஷன்ஸ். நிறைய இலக்கு இருக்குது. எப்படியாவது இந்த வேலையில் வந்து நல்ல விதமாக வந்துடணும், இல்லைன்னா எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடணும், இல்லைன்னு சொன்னால் தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சேரணும், இல்லை இந்த குடும்ப பிரச்சனை ஏதாவது தீரணும், இல்லை இந்த பிள்ளைகள் செவ்வையாகணும், இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லை இந்த ஊழியத்தில் முன்னேறணும், இப்படி ஏதாவது நிறைய கோல்ஸ் வச்சுருக்கோம். ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குது. இங்கு தான் நம்முடைய ரெமெடி இருக்குது. என்னன்னு சொன்னால், எப்படி இந்த சோர்வுகளை மேற்கொள்ள அனுதின வாழ்க்கையில் வந்து பலவிதமான எதிர்மறையான சூழல்கள் நிலவுகிற பொழுது, நாம் சக்தியற்றவளை போல ஃபீல் பண்ணுகிற பொழுது, அவற்றை கடந்து சென்று தேவனால் வருகிற ஆற்றலை பெற்றுக்கொண்டு வாழ்வது எப்படி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா, சத்துவத்தை கொடுக்குறாராம். எதில் சோர்ந்து போனவனுக்கு, வியாபாரத்தில் சோர்ந்து போனவனுக்கா இல்லை, வேலையில் சோர்ந்து போனவனுக்கா இல்லை. இது என்ன பிரசங்கியார் இவர், குடும்ப பிரச்சனையில் சோர்ந்து போனவனுக்கா இல்லை, இல்லை வேறு அவனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கனவு கண்டான், நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தான், அதனால் நிறைவேற அந்த சோர்வு இல்லை. இது போன்ற இலக்குகள், நமக்கு தொழிலில் முன்னேறணும், எப்படியா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலைமை தேடணும், எப்படியா குடும்பம் நன்றாக இருக்கணும், நல்ல ஒரு வேலை கண்டுபிடிக்க, வெளிநாட்டு படி, இப்படி பலவிதமான இலக்குகள். இந்த இலக்குகளுக்காகலாம், இந்த இலக்கு நிமித்தமாக ஏற்பட்ட சோர்வுகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல நிலைமை உருவாக்கும், என் குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை உருவாக்கி, என் பிள்ளைகள் நல்ல நிலைமை உருவாக்கி, என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுனா இதற்கெல்லாம் வரமாட்டாருங்க. ஆனால் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆனால் அந்த சோர்ந்து ஒரு பலன் கூட எங்கன்னு சொன்னால், அவருடைய நோக்கத்திற்காக வாழ்ந்த சூழலில் சோர்ந்து போனான். புரியுதா? மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்மைதான், பைபிளில் இருக்கிறத நம்ம எடுத்து பேச முடியும். ஆண்டவர் என்னுடைய வேலையில் ஏற்பட்ட சோர்வு, பிரசங்கி மாதிரிலாம் அப்படி தான் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. உன்னுடைய வியாபாரத்திலே நீ நொந்து போய் நிற்கிறாயா, வேலையிலே போராடி கொண்டு, குடும்ப பிரச்சனையிலே வாடிக்கொண்டிருக்கிறாயா, கர்த்தர் இன்று சொல்லுகிறார், உன்னுடைய சோர்வையெல்லாம் ஒன்றும் நீக்க மாட்டார். உண்மைதான் நான் சொல்கிறேன். இல்லை நேருக்கு வாங்க நம்ம பேசுவோம். ஆமாம், சில இனிலாம் சவால் விட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சும்மா எங்கேயும் நின்று மயக்க பிடிச்சி பேசிட்டே போகக்கூடாது. இது சம்படி சந்தைக்கிறத நேருக்கு வாங்க நம்ம என்ன பண்ணிடுவோம், வேதத்தை ஃப்ரெண்டில் வச்சுட்டு பேசி தீர்த்துக்குவோம். சரியா? சோர்ந்து போகிறவனுக்கு என்றால் யார் சோர்ந்து போகிறவனுக்கு? தேவனுக்காக வாழ்கிற சூழலை சோர்ந்து போகிறாயா? நீ ஒரு எலியாவை போல் சோர்ந்து போனாயா, இல்லை ஒரு யோசேப்பை போல் சோர்ந்து போனாயா, ஒரு தாவீதை போல் சோர்ந்து போனாயா, ஒரு பவுலை போல் சோர்ந்து போனாயா? நீ எங்கே சோர்ந்து போய் நிற்கிறாய்? உன் வியாபாரத்தில், உன் தொழிலில், உன் வேலையில், உன் குடும்பத்தில். ஆனால் உனக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்வுடைய இலக்குகளை மாற்று.
எப்படியாகிலும் ஜெபம் பண்ணி, எப்படியாகிலும் உபவாசம் இருந்து, எப்படியாகிலும் 4 ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஜெப கூட்டம் கலந்து கொண்டு இந்த வியாபாரத்தில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், இந்த கடல்லேருந்து எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், இந்த பிரச்சனை எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். இல்லை, இந்த இலக்களை விடுங்க. விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. The midst of all these kinds of trials, I must live for my God. இந்த இலக்கு வாங்க, உங்கள் சோர்வு நீங்கும். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்கின்ற ஒரு இலக்கை கொண்டு வாங்க. பாருங்கள், உங்கள் வேலை சம்மந்தமான இலக்கு, உங்களுடைய தொழில் சம்மந்தமான இலக்கு, உங்களுடைய குடும்ப சம்மந்தமான இலக்கு, இதை நிறைவேற்றுறதுக்கு உங்களால் முடியலை, நீங்கள் சோர்ந்து நிற்கிறீங்க. துணைக்கு யாராவது கூப்பிட்டு பாருங்கள், யாரும் வர மாட்டாங்க. ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பூமிக்குறை இந்த இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு nobody will come with you. உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆண்டவரும் வரமாட்டார். கவனிச்சிங்க, ஆண்டவர் வரமாட்டார். அவரை வர வைக்கணுமா? எப்படி வர வைக்கிறது? என் கடன், என் பிரச்சனை, என் குடும்பம், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என் பிள்ளை கல்யாணமான பிள்ளை குழந்தை பிறக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், ஃப்ரான்ஸுக்கு போகணும், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அண்டார்டிகா போகணும், அமெரிக்கா போகணும். இதுக்கெல்லாம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்கள் இலக்கெல்லாம் அவர் மணி இது அவர் வேலை கிடையாதுங்கிறார். அவர் வருவார் எப்போ? வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களாவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சாட்சிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு உங்கள் அத்தனை கஷ்டங்களுக்கு மொத்தம் அந்த இலக்குகள் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு டெட்டர்மினேஷனில் வாங்க, டிசைட் பண்ணுங்கள், ஆண்டவருக்காக வாழ வர்றேன். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்வேன். கடன் ஏதாவது ஆகிட்டு போகட்டும், என்ன பண்ணிடுவோம், அதிகபட்சம் நம்ம உயிரை கொண்டு போவோம். அப்படி தானே? கொண்டு போக மாட்டான். உயிரை எடுத்தால் அவனுக்கு கடனை இப்படி திருப்பி கொடுக்குறது. கடனாளியை உயிரை ஒரு தடவை எடுக்க மாட்டான் இல்லையா? அபகரித்தது, அக்கிரமம் பண்ணது, அநீதி பண்ண அவங்க உயிரை தான் என்ன செய்வான்? கடன். ஏன்னா இவனை வச்சு தான் என்ன செய்விட்டு இருக்குது. சிலர் வந்து கடனாளிக்கு என்ன பண்ணிக்கிட்டோம், அவங்களே வியாபாரத்துக்கு இல்லை வழி உருவாக்கி கொடுக்குறேன். ஏன்னா இவனை வியாபாரம் பண்ண வச்சு அது வழியாவது அவன் கடனை என்ன செய்யட்டும், திருப்பி தர வைக்கட்டும் அப்படின்னா. அதனால் அதிகபட்சம் என்னங்க நடக்கும்? வாழ்க்கையில் ஒரு கட்டம் வர்றபோது துணிஞ்சிடணும். நெகேமியாவிடத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒருத்தன் சொல்லுவான், அந்த பாரு உனக்கு பெரிய அபாயமான சூழலாக இருக்குது, நம்ம எல்லாம் கோயில்களை போய் ஒழிஞ்சிக்குவோம், ஆலயத்தை ஒழிஞ்சுக்கணும். அவன் சொல்லுவான், என்ன மாதிரி பட்டவங்களாம் அப்படி ஓடி போக மாட்டான் அப்படின்ட்டு. என்ன மாதிரி பட்டவங்களாம் அப்படி ஓடி உயிருக்கு போய் என்ன செய்ய மாட்டான், பயந்து ஓடி போக மாட்டான். ஆக அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகளுக்கு எவ்வளோ போராடி போராடி சோர்ந்து போய் உட்கார்ந்து கிடக்குறீங்க. உங்களால் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகவே முடியலை. ஒன்று பண்ணுங்கள், ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கோம், அதை இலக்காக கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு, சாட்சிகளாக வாழ்வதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற ஒப்பு கொடுங்கள். இந்த இலக்கை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் வந்துடுவாருங்க. நீங்கள் உட்காந்து கொட்டடிக்கிறதுல இல்லை, கீபோர்டு போடுறதுல இல்லை. இன்றைக்கி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்ச ரூபா செலவு பண்ணி பெருசாக கான்சர்ட் நடத்தி நிறைய லைட்டு போட்டு நிறைய ஸ்டேஜ் அலங்காரம் பண்ணி ஆண்டவரை கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த பாகல் தீர்க்கதரிசியெல்லாம் கூப்பிட்ட மாதிரி அவ்வளவு காசு செலவு பண்ணி ஆராதனை நடத்தி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டேறாது. உங்கள் கான்சர்ட்டுக்கும் கர்த்தருக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அவர் வருவாருங்க. எப்போ வருவார்? அவரையும் சொல்ல வேண்டியது எவரையோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வருவாருங்க. எவருன்னே ஒன்றாவது சரியாக நமக்கு தெரியாது. அவர் எதுக்கு வருவார் வரமாட்டேங்குது தெரியாது. அவரை இவரை என்ன பண்ணிட்டுறோம், ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறோம். கர்த்தருக்காக வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதை இலக்காக மாற்றுங்கள். அவர் வந்துடுவாருங்க. நீங்கள் வந்து வாருனாலும் ரொம்ப சத்தம் போட வேண்டிய தேவையில்லை, வந்துடுவார். அவர் வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவ இலக்கு நிறைவேறுகிற பொழுது அதனுடைய விளைவாக உங்கள் உலக பிரகாரம் இலக்குகள் நிறைவேறும். உங்களுடைய வேலைகள் சீரடையும், உங்கள் குடும்பங்கள் சீரடையும், உங்களுடைய பிள்ளைகள் சீரடைவார்கள், உங்களுடைய வாழ்க்கை சீரடையும், உங்களுடைய தோல்விகள் மாறும், உங்களுடைய ஏமாற்றங்கள் தீரும், உங்களுடைய கடன்கள் நீங்கும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். எப்பொழுது? நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது. அந்த இலக்கு மட்டும்தான் அவர் வருவார். அவர் வருகிற பொழுது everything will be changed. அல்லேலூயா. அவர் வந்து உன் கடனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உன் வியாதியை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உன் பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நீ பரிசுத்தவானாக வாழ்ந்து எங்கே வந்துடணும். அப்படிலாம் ஆண்டவர் பண்ண மாட்டார். நீ பரிசுத்தவானாக வாழணும்னாலும் அதுக்கும் ஒரு அட்மாஸ்பியர் வேணும். எனவே கர்த்தருக்காக வாழ்கிற இலக்கை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள், அதற்காக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யூ வில் see the miracles. அல்லேலூயா. உங்களுடைய சோர்வுகள் மாறும். எலியாவுடைய சோர்வு விரட்டுறதுக்கு ஆர்டர் என்ன பண்ணுறாரு, எலும்பி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லலை, அப்படியே ஒரு அப்பத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, நடனம் நடக்க வச்சுறார். அப்படி தானே? அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய கமிஷன்லாம் கொடுக்குறாள். அவன் அபிஷேகம் பண்ணி இவன் அபிஷேகம் பண்ணி பெரிய பெரிய வேலைகள்.
அப்போ ஒரு ஆக்டிவிட்டிகளை கொண்டு போய் தான் அவர் என்ன பண்ணுறார், சோர்வை நீங்கள் ஆண்டவருக்கு வாழ முன்வாருங்கள், உங்களுடைய சோர்வுகள் நீங்கும் நிச்சயம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கோபங்கள் ஆங்கர். பல நேரங்களிலே நாம் கோபங்களுக்கு நடுவிலே வாழ்கிறோம். நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. we are constantly being annoyed. எரிச்சல் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு செயலினால, ஏதாவது ஒரு சுபாவத்தினால, ஏதாவது ஒரு வார்த்தையினால, ஏதாவது ஒரு நடவடிக்கையினால நம்முடைய மனதை கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். we are getting angry very easily. கோபமூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது? சங்கீதம் 37:1 சொல்லுகிறது, வாசிப்போம். சங்கீதம் 37:1. பொல்லாதவளை குறித்து, ஏங்க பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாமல் அப்புறம் என்ன பண்ணணும்? டேம்பரின் தட்டி பாட்டு பாடணுமா? பொல்லாதவளை குறித்து சிந்திச்சு சந்தோஷப்படணுமா? இல்லை பொல்லாதவளை நினைச்சு காணி கொண்டு போடணுமா? என்ன பண்ணுறது? வசனம் சொல்கிறது, ஒரு அனுபவித்த மனுஷன் சொல்கிறான், பொல்லாதவளை குறித்து என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. நியாயக்கேடு செய்கிறவளின் மேல் என்ன பண்ணாத, பொறாமை கொள்ளாத. நியாயக்கேடு செய்கிறவனுக்கு எதாவது நல்லது நடந்தால் அதை பார்த்து என்ன செய்யாத, எல்லாம் அவனுங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குது. நீதியை செய்கிறவன் தான் என்ன செய்கிறோம், கீழே போயிட்டுருக்குறோம். அவன் பாருங்கள் அவ்வளோ அநீதி பண்ணுறான், ஆக்கிரமணம், வாங்கின பணம் தரல, என் பணத்தை வாங்கி அவன் தொழில் தொடங்கி அவன் நல்லா வாழ்கிறான், என் தொழில் நான் பின்னால் போகிறேன். என் வீடு அடமானம் வச்சு அவனுக்கு கொடுத்து அவன் வீடு கட்டி வாழ்கிறான், என் வீடு ஜப்தியில் இருக்குது. புரிகிறதா? இப்போ இவனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடுக்கு செய்வல் மேல் என்ன செய்யாத. இன்னும் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம காலைல கூட படித்தோம், கோபத்தை என்ன பண்ணு, நெகிழ்ந்து விடு. யூ ஹேவ் டு எக்ஸ்டிங்விஷ் த ஃபயர், யூ ஹேவ் டு புட் அவுட் த ஃபயர். அந்த அக்கினி என்ன செய்யணும், நீ கூல் டவுன் பண்ணணும். பலவிதமான சூழல்கள், வார்த்தைகள், செயல்கள், நடவடிக்கைகள், சுபாவங்கள் நம்மளை கோபப்படுத்துகிறது. ஒரு அண்டர்ஸ்ட் ஆகிடுறோம், அன்னிசி ஆகிடுறோம், முடியலை, பிச்சு உதறிடலாம் போல இருக்கு. அப்படி காலத்து 2 காலையும் பிடிச்சி தூக்கி அடிச்சிடலாம் போல. இப்படி நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறது, எனக்கெல்லாம் வர ஆத்திரத்துக்கு நடு ரோட்டில் நிறுத்தி அவன் என்ன செஞ்சிடணும், வெட்டி கொன்றணும். ஆமாம், அப்படிலாம் சொல்கிறாங்க. கர்த்தரை பெரிதான கிருபையினால் எனக்கு அவ்விதமான சூழல் நான் வரலை. கோபப்படுத்தப்படுகிறோம். ஆனால் இந்த கோபத்தாண்ட என்ன செய்கிறார், கோபத்தை நெகிழ்ந்துரு, எரிச்சலோடு இருக்காத. அந்த யோனா வந்து எரிச்சல் அவனால் என்ன, அந்த நினைவே சிந்திச்சாலும் அவனுக்கு என்ன வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களுக்கு ராகுல் காந்தி நினைச்சாலே எரிச்சல் வந்துடுது, காங்கிரஸுக்காரங்களுக்கு நரேந்திர மோடி நினைச்சாலே எரிச்சல் தானாக வந்துடுது. மாத்திரை போட்டால் ஒன்றும் அடங்க மாட்டேங்குது. அந்த யோனாவுக்கு என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அந்த நினைவே பட்டணத்தை வந்து நினைச்ச உடனே என்ன வந்துடுது, அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம் வந்து விடுகிறது. ஆண்டவர் கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருப்பது நல்லதா? எப்போ இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு நான் எப்படி எரிச்சல் அடையாமல் இருக்கிறது? அவனு அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அநீதி பண்ணியிருக்கிறாங்க, நான் எரிச்சல் அடையாமல் என்ன தான் பண்ணுறது? இந்த நேரத்தில் உட்காந்து நான் சந்தோஷம் பாட்டு பாடிட்டு இருக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதா. ஈசன் குட் டு பி ஆங்கிரி, நீ கோபமாக இருக்கிற நல்லதா? எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:26 வாசிக்கும் பொழுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. அதாவது துன்மார்க்கம் செய்யும்படியான ஒரு கோபத்தை என்ன செய்யாத, நீ உனக்குள்ளே வளர்த்து விடாது. அப்போ ஏன் அந்த கோபத்தை வந்து மேற்கொள்ள சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபயர் தட் வில் கன்சியூம் அஸ். கோபம் எனக்குள்ளே எரிகிற பொழுது இந்த ஃபயர் வந்து மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அழிச்சிருது. ஏன்னா இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, வித்தின் மீ. எனக்குள்ளது வர்றதுனால கோபம் மற்றவன் அழிக்குதோ அழிக்கலையோ, சில இடத்துல நமக்கு அவ்வளவு கோபங்க, அவ்வளோ எரிச்சல். அதுக்காக நம்ம கட்டையை தூக்கிட்டு குச்சியை தூக்கிட்டு அடிக்கடியே போகல, சண்டை போடவும் போகல. அத்தனை கோபத்தையும் நமக்குள்ளே அடக்கி என்ன பண்ணுறோம், எல்லாம் பிபி, சுகர், ப்ரெஷர், பேரலிட்டிக் எல்லாம் ஆகிடும். நிறைய பேருக்கு கோபத்தை தாங்க முடியாமல் தாங்க பேரலிட்டிக் ஆகிட்டாங்க. மனைவி மேலே ஏற்பட்ட கோபம் கணவனை பேரலிட்டிக் ஆகிடுச்சு. கணவன் மேலே ஏற்பட்ட கோபம் மனைவி என்ன ஆயிடுச்சு, சுகர் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, பிபியை கொடுத்துச்சு. ஏன் கோபத்தை வெளிப்படுத்தவும் முடியலை, அதை வந்து அடக்கவும் முடியலை. உள்ளே பற்றி எரிந்து 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 என்ன செய்கிறது, அது உள்ளே கன்சியூம் ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேருடைய கோபத்தினால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. அவங்களே அவங்க கோபத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அழிந்து. எனவே இந்த கோபம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபயர்.
அது ஒரு அக்னியாக we have to put out it, தான் அழிக்கணும், we have to extinguish it, அதை நம்ம அழிக்கணும். அப்போ கோபத்தை எப்படிங்க அழிக்கிறது போய்? இந்த கோபம் நமக்கு நல்லது கிடையாது. நமக்கு கோபம் வந்ததுக்கு நியாயம் இருக்குது. சில ஆட்களை குறித்து நம்ம கோபப்படுறதுக்கு we have so many reasons to justify, we have the just reasons. ஆனால் இந்த கோபம் நமக்கு நல்லது கிடையாதே. அதாவது நல்லது செய்ய போன இடத்துல காயம் வந்தாலும் காயம்தான், கெட்டது செய்ய போகிற இடத்துல காயம் வந்தாலும், ஒரு திருட போன இடத்துல அவனுக்கு காயம் வந்தது, அந்த காயமும் வேதனை தான் கொடுக்கும். நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்ய போனால் அந்த இடத்துல ஒரு காயம் வந்தது, இந்த காயம் என்ன செய்யும்? இது மட்டும் சந்தோஷமாக இருக்குமா? இதுவும் வலிக்க தான் செய்யும். அதே போல் கோபம் எந்த காரணத்துக்காக வந்தாலும் வலிக்கும். அப்போ இந்த கோபத்தை அடக்கணும். அந்த கோபம் என்கிற ஒரு இமோஷன்ஸோடு நீ இருக்கும் பொழுது பலவிதமான வியாதிகள் உங்களுக்குள்ளே வந்துடும். லைஃப்பில் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடுவீங்க. எதையும் நீங்கள் ஆக்டிவாக இருக்குது செய்ய முடியாது, செஞ்சாலும் சரியாக செய்ய மாட்டீங்க, தப்பாக முடிவெடுத்துருவீங்க, தவறான வழியில் போயிடுவீங்க. அப்போ என்ன செய்ய வேண்டும்? இதை அடக்கணும். எப்படி அடக்கிறது? கோபத்தை அடக்குவதற்கு வேறு வழியே கிடையாதுங்க. என்ன செய்யணும்? கோபப்படக்கூடாது. அதுதான் முடியலையே. நம்ம முடிஞ்சால் செஞ்சுருப்போங்க, முடியலைங்க. அந்த அளவுக்கு கோபம் எரியுது. அந்த கோபம் நீங்கள் எல்லாம் அடக்க முடியாதுங்க. என்னாலே முடியலை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். சில நேரம் எனக்கெல்லாம் வர கோபத்துக்கு என்னென்னமோ பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்? ஊழியக்காரனாக இருக்கிறதுனால யோசிக்க வேண்டியிருக்கு. ஊழியக்காரனாக மட்டும் இல்லை. ஓ, அப்போ நீ அந்த மாதிரி ஆள் தானா? இல்லை, ஊழியக்காரனாக இருக்கிறதுனால எனக்கு சில விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால எனக்கு கோபம் வருது. நான் ஒரு ஊழியனாக இருக்கிறதுனால அந்த கோபத்தை அடக்க முடியுது. புரிகிறதா? உணர்ச்சியற்றவன் கிடையாது. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால இவனுக்கு கோபமே வராது, இவனுக்கு எரிச்சலே வராது, இவனுக்கு ஈச்சையே வராது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா அவன் ஹியூமனிட்டிக்கு, அது ஹியூமன் நேச்சர் அவனுக்கு போயிட்டுன்னு அர்த்தம். நான் ஒரு மனிதனாக ஊழியக்காரனாக இருந்தாலும் ஸ்டில் ஐ எம் ஏ ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் பீயிங்காக இருக்கிறனால எனக்கு கோபம் வரதாங்க செய்யும். ஆனால் நான் ஒரு காட் சர்வன்ட், ஐ பிலாங் டு மை காட். இந்த கோபத்தில் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப நேரம் எனக்குள்ளே எரிய விட மாட்டேன். அது எரிஞ்சு என்ன நாசமாக்குறதுக்குள்ளாடி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அணைச்சிடுவேன். புரிகிறதா? தேவ சமூகத்தில் போய் அந்த தேவ சமாதானத்தை உள்ளே கொண்டு, அதான் ஃபயர்னு சொன்னோன்னா அந்த ஃபயர் ஸ்டேஷனில் வரவன் என்ன கொண்டு வரான்? அவனே ஓடி வரானா? தண்ணி கொண்டு வராங்க. நிறைய தண்ணி கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அணைக்கிறான். அதே போல் நாமவும் இந்த ஃபயர் வந்தோடனே என்ன பண்ணணும்? தீன்னு என்ன பண்ணணும்? எங்கே ஓடணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நான் வழி சொல்லித்தரேன். உங்களுக்கு போய் யார் மேலே கோபம்? யாராவது சொல்கிறது ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஐயோ, வெளியே இருக்கவன் எப்படி சொல்கிறது? தனியாக வந்தால் கூட சொல்லுவேன். சொல்ல மாட்டீங்க. நான் உங்களை சிக்கலை விட விரும்பலை. கோபம் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா, கோபத்தை மறைக்காதீங்க, கோபம் இல்லாத மாதிரி நடிக்காதீங்க. அதாவது ஃபயரை உள்ளே போட்டுக்கிட்டு எனக்கு உள்ளே ஃபயர் இல்லாத மாதிரி நடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்களே எரிஞ்சிருவீங்க இல்லையா? அந்த ஃபயரோடு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள்? உங்களுக்கு போய் யார் கணவன் மேலே கோபமா? நல்லா அந்த ஆளை போட்டு கொடுங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். கோபத்தில் அரை மணி நேரம் துள்ளுறீங்க, அரை மணி நேரம் திட்டுறீங்க, ஒரு மணி நேரம் திட்டுறீங்க, தனியாக உட்காந்து திட்டுறீங்க, யாராக வந்தால் அவங்களோட சேர்ந்து திட்டுறீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் திட்டுங்களா? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன பாடாப்படுத்துகிறாரு, என்னை அவ்வளோ எரிச்சல் விட்டுறாரு, கோவப்படுத்துகிறாரு. கொஞ்சம் முன்னாடி கூட அவர் சொன்ன வார்த்தையை கேளு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆண்டவரே என்ன வார்த்தை சொன்னார், எப்படி நடந்துக்கிட்டார், எப்படி செஞ்சார், எல்லாம் சொல்லுங்கள். இது சொல்லி முடிகிறவங்களோட உங்கள் கோபம் போயிடும். ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லிட்டு கிடந்துட்டு, அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, இந்த பாஸ்ட்டை போய் சொல்லிக்கிட்டு, அங்கேயும் போய் சொல்லிக்கிட்டு ஒன்றும் வேலை ஆகாதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகின பிறகு போய் பாஸ்ட்டை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அவரே போராடிட்டு இருக்கிறாரு. உங்கள் குடும்ப பிரச்சனையை போய் அவர்கிட்ட சொல்ல போனால் அவரே குடும்ப பிரச்சனை தான் சிக்கிக்கிட்டு அவர் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அந்த நேரம் பார்த்து உங்கள் பிரச்சனையை கொண்டு போகிறீங்க. என்ன அவருக்கு ஒரு ஆறுதல், பரவாயில்ல, அவங்களோட ஒப்பிடுறவள நம்ம பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கோபம் வருகிற பொழுது என்ன பண்ணுங்கன்னா, யார் மேலே கோபமோ அந்த கோபத்தை சம்மரைஸ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நல்லா சொல்லுங்கள். ஆண்டவரோடு உங்களுடைய கோபங்களை பகிர தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். தேவ ஐக்கியம் உங்கள் மனசை மாற்றிட்டே இருக்கும். கோபமுடையவர்களாக ஜெபத்துக்குள்ளே போவீங்க. கோபம் தீர்ந்தவளாக என்ன செய்வீங்க?
அந்த கோபத்தினுடைய விளைவாக எதையா ஒன்று பண்ணிடணும், எதையா ஒன்று பேசிடணும், எதையா ஒரு முடிவெடுத்தணும் அப்படி நினைக்கிறீங்களா? that will be altered, that will be changed. கோபங்களை இவ்விதமாகத்தான் வெல்ல வேண்டும். தேவ சமாதானத்தை உள்ள கொண்டு வரப்போ ஆண்டவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to have the strong relationship with God. ஆண்டவரோட உறவு இருந்தால் வாழ்வு தாழ்வு எல்லாம் அவட்டை சொல்லி தொலைப்போம். சங்கீதம் 37:8 வாசியுங்கள். சங்கீதம் 37:8. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, அது போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டோடைய சமூகத்தில் போய் எல்லா கோபதாபமான காரியங்களையும் சொல்லுகிறேன், ஆண்டோடு பேசுகிறேன், பழகிறேன். சங்கீதம் 62:8 சொன்னபடி என்ன பண்ணுறேன்? ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் கூட இருதயத்தை, அது என்ன இருதயத்தை ஊத்துறது? இருதயத்தை கொண்டு அப்படியே ஊற்றி விடணுமா? இருதயத்தில் இருக்கிற கோபத்தை தான், இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை தான், இருதயத்தில் இருக்கிற சோர்வை தான், இருதயத்தில் இருக்கிற கசப்பை தான், இருதயத்தில் இருக்கிற வியாகுலத்தை தான் கொட்டுங்க. ஆண்டோட போய் ஜென்ரலாக பேசிட்டு வர்றது, ஆண்டவரே என் கணவரை ஆசீர்வதியும், அவருடைய காலில் இருக்கிற வலியை நீக்குவீராக, அவருடைய முதுகில் இருக்கிற புண்ணை துடைப்பீராக, எல்லாம் பேசிட்டு வந்து வெளியே வந்து நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறியே. எவ்வளோ நல்ல நல்ல மனுஷன்லாம் போயிட்டாங்க, யார் யாரோ போயிட்டுருக்குறாங்களே, 50-40 போகுது, இது 60 ஆண்டாலும் போக மாட்டேங்குது. இது என்னது? அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணுறது, இங்கே வந்து என்ன பண்ணுறது? எதிராக பேசுகிறது. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் பி ட்ரூ, உங்கள் கோபத்தாவதில் சொல்லுங்கள், தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அதனுடைய விளைவாக என்ன செய்வீர்கள்? நீங்கள் அந்த கோபத்தை மேற்கொள்வீர்கள். கோபம் வராத மனிதர்கள் கிடையாது. எல்லாரும் இயேசுநாதருக்கும் கோபம் வந்தானே சேரில் தூக்குனாரு இல்லையா? அவருக்கே கோபம் வந்தது. சிலவில் பரிசை சதசியில் பேசுகிறவங்களே என்ன வந்தது? கோபம் வந்தது. கோபம் வரணும், ஆனால் கோபம் என்ன செய்து விடக்கூடாது? துன்மார்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போய்விட. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீர்கள். சரி, அடுத்த காரியத்தை பார்ப்போம். 2 விதமான இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 3வது, வாழ்க்கையில் நிறைய சோதனைன்னா நிறைய அர்த்தத்தில் இருக்குது. ட்ரையல்ஸ்னு இருக்குது, அப்புறம் டெஸ்டிங்ஸு, டெம்ப்டேஷன்ஸு, நிறைய விதமான பரீட்சைகள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடும். ஐயோ எனக்கு வந்த சோதனை இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் வரல. இந்த ஊரில் என்ன மாதிரி சோதிக்கப்பட்ட ஒரு அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எந்த ஒரு சோதனையை சந்தித்தாலும் சரி, அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, இச்சையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உடனே மனசுக்குள்ள நீங்கள் இதை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? நான் சிலவில் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் டிராஃபிக்கில் போகிறவங்கள நான் நினைப்பேன், இந்த டிராஃபிக்கில் நிற்கிறவங்களே நான் ஒரு தான் என்ன செய்கிறேன், கஷ்டத்தோடு நிற்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அங்கே நினச்சிட்டு நிற்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த சோதனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது அதை மேற்கொள்ள வேண்டும். என்னென்ன சோதனை உலகத்தில் வருது? உலகம் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கறது, பலவிதமான ஆசைகளை கொடுக்குது. உலகத்துக்குள்ளே போனோடனே அவங்கள மாதிரி சாப்பிடணும், இவங்கள மாதிரி உடுக்கணும், இவங்கள மாதிரி தோன்றணும், இவங்கள மாதிரி ஊர் சுற்றணும், அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வருது. வாலிப பிள்ளைகள் நல்லாவே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் போயிட்டு இருக்கிறவங்கள இன்னொரு வாலிப பையன் இன்னொரு வாலிப பிள்ளையோடு சுற்றிட்டு இருக்கிறான். அதை பார்த்தோட இந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது? ஒரு ஆசை வருது. ஏன்னா இதுவும் வாலிப வயதில் இருக்குது. அப்போ சோதனை வருகிறது. அந்த நேரங்களில் அது போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அதனால் இழுக்கப்படாமல் ஈர்க்கப்படாமல் இருப்பது கடினமாக இருக்குது. நாம் இந்த வயசில் இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பலவிதமான ஆசைகள் வருகிறது. உலகம் நமக்கு ஆடம்பரத்தை காண்பிக்கிறது, படோடாபத்தை காண்பிக்கிறது, தவறான உறவுகளை காண்பிக்கிறது, தவறான பொழுதுபோக்களை காண்பிக்கிறது, தவறான விதமான உல்லாசங்களை காண்பிக்கிறது. இவரெல்லாம் உலகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்க. நீங்கள் வாழுகிற உலகத்தின் நடுவில் நிறைய காரியங்களை பார்க்க we are induced இல்லையா? we are tempted. we have to face so many different types of trials, different types of testings. அப்போ அது இச்சை சோதனையாக இருந்தாலும் சரி, பல வாழ்வு தோறும் வேறு பல சோதனை, இந்த சோதனைகளுக்கு நடுவில் தான் வாழ்கிறோம். ஆனால் அந்த சோதனைகள்லேயே நம்ம அலசரிப்பட்டு இந்த கடலுக்குள்ளே கடல்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் அந்த கடலில் மாட்டிச்சுன்னா அங்கே போகும் இங்கே வரோம், அங்கே போகும் இங்கே வரோம், போகவும் போயும் தொலையாது. பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே கடல் இருக்குது. ஆனால் அங்கே அதிகமான நேரங்கள் பார்த்துருக்குறோம். சிலது உள்ளே மாட்டிக்கின்னா அதை கொண்டு தொலைக்கவும் செய்யாது. கரைக்கு கொண்டு வரும், கொண்டு வந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே கொண்டு போட்டுருவோம், அடுத்த ஆளை கொண்டு போயிடும். இதுக்கு பேர் தான் என்னது?
இப்போ இந்த சோதனைகளினால அலசடிப்பட்டு கொண்டிருக்க கூடாது. 1 Corinthians 1:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேற சோதனை உனக்கு வரவில்லை. ஆண்டவரே, என்ன மாதிரி வேற எவனுக்கு இப்படி இச்சை வருமா? வரும். நிறைய பேர் இச்சையோட தான் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நாம் நினச்சிக்கிறது நான் ஒருதன் தான் என்ன பண்ணுறேன், தப்பாக இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை, நிறைய பேர் தப்பாக தான் இருக்கிறான். எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் இந்த ஆசை வருது, எல்லாருக்கும் இந்த போராட்டம் வருகிறது. ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு, தேவன் உண்மையுள்ளவராக உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதுல நம்ம எஸ்கேப் ஆகிறது வழி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வழி இருக்கு. ஒருபோதும் சொல்லாதீங்க, ஐயோ ஏன் கஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை. அப்போ அந்த உலகத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம பலவிதமான சூழலை தந்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம ஆசை ஊட்டப்படுகிறது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாகனம் இல்லையே, எனக்கு இந்த விதமான ஒரு உறவு இல்லையே, எனக்கு இந்த விதமான ஒரு ஆடம்பர நிலைமை இல்லை, எனக்கு இவர்களைப் போல் நன்றாக சாப்பிட முடியவில்லை, எனக்கு இவர்களைப் போல் நன்றாக வாழ முடியவில்லையே. இந்த ஆசையில் வந்து கொண்டு தான் இருக்கும். இவைகளை நம்ம என்ன செய்யணும்? வேற்று ஓவர் கம். தூண்டப்படுகிற இச்சிக்கப்படும் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கணும். எனவே தான் யாக்கோபு 1:12 வாஸ்து பார்க்கும்போது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அப்போ நாம உத்தமன் என்று விளங்குவதற்கு இந்த சோதனை வருகிற பொழுது நம்மிடத்தில் உத்தமம் இல்லை, உண்மை இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு சோதனை தானே என்று நாம் உத்தமம் அல்ல. சொல்லுவாங்கல்ல, பறவைகள் மேலே பறக்கிறதெல்லாம் இட்ஸ் நேச்சுரல் காமன். ஆனால் அது நம்ம தலையில் கூடு கட்டினா தான் நம்ம இடம் கொடுத்தோன்னு அர்த்தம். அதனால் நிறைய காரியங்கள் நமக்கு ஆசை வரும். உலக ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசை வரும், தூண்டுதல் வரும், இச்சை வரும். இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் காமன். ஆனால் அவைகளை நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் ஓவர் கம். அதை சப்டியூ பண்ணணும், அதை மாஸ்டர் பண்ணணும். தாலினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த ராஜ அரண்மனையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸை காத்துக்கிறதா, இல்லைன்னா கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறதா? கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்தா இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை போடும், ப்ளஸ் என்ன வந்துடும்? ஏதாவது பனிஷ்மெண்ட் வந்துடும். ஆனால் அவன் என்ன பண்ணான்? இல்லை, போஸ்ட் போனாலும் பரவாயில்ல, அந்த சோதனை ஜெயித்தான். ஆதியில் கூட அவன் அந்த தானியேல் புத்தகத்தை துவக்கத்திலே பார்க்கும் பொழுது அந்த ருசியுள்ள உணவுகள் எப்போவுமே அடிமையாக வரவன் அடுத்த நாட்டுக்காரனுக்கெல்லாம் எதாவது கிடைக்கான்னு தான் ஆசைப்படுவான் இல்லையா? அவன் கிடைச்சதே வேண்டான்னா. அவனுக்கு அது சோதனையாக இருந்தது. அந்த சோதனையில் அவன் ஜெயித்தான். அவனே சொன்னான், நீ கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ ஆரோக்கியம் இல்லாமல் தோன்றுனா உனக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அப்போ அவன் என்ன சொன்னான்? சேலஞ்சு பண்ணான். பாறான் ஐயா, ஒரு 10 நாள் பாறான். எல்லாரும் சாப்பிட்ற அந்த கறி மீன் சாப்பிடாதபடிக்கு நான் சாதாரணமான பருப்பு வகைகளை சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு அவன் எப்படி இருக்கான்னு பாரு, நான் எப்படி இருக்கான்னு பாரு. அப்போது அந்த சோதனை அவன் என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். அப்போது அந்த சோதனை ஜெயிக்க முடியும் நம்புகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவிதமான ஒரு நம்பிக்கை இருந்தபடி தான் ஒரு பெரிய இச்சை வந்த பொழுது அவனை என்ன பண்ண முடியுது? கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரை கவனித்து கொண்டிருக்கிறார், எனக்கு உணர்வு சார்ந்து செயல்பட்டு அவனை ஜெயிக்க முடியுது. அப்போ எப்படிங்க அது ஒரு ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் பாடல கதைகளை சொல்லிட்டே இருக்கிறீங்க, யோசேப்பு தாவீது, எங்களுக்கு மட்டும் தெரியாத கதைகளா? நாங்கள் எல்லாம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறோம். அருமையில அதுக்கு என்ன வழினா யோசேப்பை போல தாவீதை போல அப்படின்னு சொல்கிறதில்ல. முதலாவது நமக்கு ஒரு தரிசனம் வேணும். என்ன தரிசனம்? இந்த உலகத்தில் தேவனை அறிந்த மக்கள் எப்படி வாழணுமோ, எப்படி வாழ்வது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும். அப்போது we need to have some vision, proper vision. ஏன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி இருப்பதற்கு எதிரான சூழல் நிறைய இருக்கும். இப்படி தான் இருக்கணும். தானியேலுக்கு அந்த விதமான ஒரு டெட்டர்மினேஷன் இருந்து, நான் இப்படி தான் இருக்கணும். நான் ஊரில் இருந்தா என்ன, பாபிலோனில் இருந்தா என்ன, எந்த ஊரில் இருந்தா என்ன, நான் இப்படி தான் இருக்கணும். நீ ஜெபம் பண்ணக்கூடாது, ஏன் 30 நாளைக்கு ராஜாவை தவிர வேறு யாரவர்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணாத. இல்லை, நான் அரண்மனை இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் தேவன் சம்பந்தமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதுதான் விஷன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தரிசனம் நம்ம வாழ்க்கையில் வேணும். இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய தரிசனம் கிடையாது. எப்படியாவது ஆண்டவருடைய தயவில் உலக தரிசனங்கள் நிறைவேற்றணும். வீடு வாங்குற தரிசனம், வீடு கட்டுற தரிசனம், நிலம் வாங்குற தரிசனம், அப்புறம் சொத்து சேர்க்குற தரிசனம், அப்புறம் கல்யாணம் பண்ணுற தரிசனம், வாகனம் வாங்குற தரிசனம், உயர்நிலைக்கு வருகிற தரிசனம், இந்த தரிசனங்கள் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. அதனால் உலக தரிசனத்துலேயும் சரியான வெற்றி இல்லை, உன்னத தரிசனமும் இல்லை. தரிசனம் உடையவளாக வாழுங்கள். இரண்டாவது, யூ ஹேவ் டு பிலீவ். முடியும், இச்சைகளை மேற்கொள்ள முடியும். அது என்னமோ நம்மளை கபக்குன்னு முழுக்க வரும்போது தான் வரும். பக்கத்தில் வருந்த பொழுது என்ன இடம்? அது பவர்லெஸ் ஆகிடும்.
கடல் அலை எழும்பி வருகிற பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நம்மை சுருட்டி கொண்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அது ஸ்லோடவுன் ஆகி கரைக்கு பக்கம் வர வர எனக்கு வீக்கன் ஆகிடும். அதே போல் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் இம்மட்டுவா மிஞ்சி வராதுங்கிற ஒரு விதியை வைத்திருக்கிறார். விசுவாசிங்கள் நான் வாழ முடியும், நான் இந்த உலகத்துக்கு ஒத்தவனாக அல்லாதபடிக்கு நான் தேவனுக்கு என வாழ முடியும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது வேதம் சொல்லுகிறது. அது கடினமாக இருந்தால் என்னால் முடியும், இந்த உலகத்தால் பாதிக்கப்படாதபடி வாழ என்னால் முடியும், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் இசைந்து போகாமல் இருக்க என்னால் முடியும், இந்த உலகத்தினுடைய படவுடாமலுக்கு அடிமையாகாமல் இருக்க என்னால் முடியும், இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிற பலவிதமான உல்லாசம் கலந்துதான் ஆசைகளுக்கு விலகி இருக்க என்னால் முடியும். விசுவாசிங்க, விசுவாசம் நீதிமான் பிழைக்கலாம். மூன்றாவது, அந்த தரிசனமும் அந்த விசுவாசமும் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே உட்காந்துக்கிட்டு தரிசனம் கண்டா போதுமா? அப்படியே உட்காந்துக்கிட்டு பிலீவ் பண்ணால் போதுமா? இல்லை, அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதை நிறைவேற்றணும்னா யூ ஹாவ் டு என்ஜாய் காட்ஸ் ஃபெலோஷிப். தேவ உறவுக்குள்ளே போக, ஆண்டவரோடு பேசி பழகி வாழுங்க. கன்சிடரபிள் டைம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் கணிசமான நேரங்களை செலவு பண்ணுங்க. செலவு பண்ணிட்டு விசுவாசிங்க. கடமைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் கிறிஸ்தவன் அதனால் நான் இப்படி தான் இருப்பேன்னா அது செல்ஃப் ரைச்சஸ்னஸாக மாறிடும். உங்கள் ஓன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு தான் நீங்கள் லீவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரங்களை செலவிடுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக வாழ்கிறதுக்கு நமக்கு போதுமான டைம் செலவு பண்ணி தான் ஆகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ பிச்சை போடுறது மாதிரி ஆண்டவருக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே ஆண்டவர் 24 மணி நேரம் வலது பக்கம் இடது பக்கமும் எனக்கு துணையாக இருந்து என்ன செய்யணும்? அவர் செக்யூரிட்டி கார்டு வேலை கொடுத்துருக்குறோம். ஆமாம், ஆண்டவரே நான் காலை 5 நிமிஷம் உமக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த 23 மணி நேரம் 55 நிமிஷம் நீர் என்ன செய்யணும்? எனக்கு எதிராக வருகிற எல்லா தீங்குலேருந்தும் தீவிரங்களிலிருந்து எனக்கு எவனா எதிராக யோசிக்கிறானா செய்கிறானா அதில் தான் நான் காப்பாற்றணும். என்னுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசிக்கணும். என் உடம்புல வியாதி வரக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, எல்லா வேலையும் நீர் செய்யணும். நான் செஞ்சது என்னது? 5 நிமிஷம். இது அதிகாரி வேலைக்காரனுக்கு கட்டளை கொடுக்குற மாதிரி இந்த வேலையை செய்யுப்பா அப்படின்ட்டு. ஆண்டவரோடு பேசுங்க, பழகுங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தால் உங்களுடைய இருதயங்களை மாற செய்யுங்க. யுவர் ஹார்ட் மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்பிரிச்சுவலி. அப்படி பண்ணோன்னா ஆண்டோடைய சமூகத்தில் கணிசமான நேரங்களை நீங்கள் செலவிடும். அப்போது சோதனைகளை ஜெயிக்க முடியுமா? முடியாதா? சோதனைகளை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்கிறதில்ல. சோதனை வந்தால் ஆண்டவர்கிட்ட போங்க. தனித்திருந்தால் தான் உங்களுக்கு சோதனை அதிகமாக வரும். அதனால தான் மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனா அந்த லோனாக இருக்கிறது, ஐடலாக இருக்கிறது. தனித்து இருக்கிற வேளை வாலிபர்களுக்கும் வயோதிகளுக்கும் சோதனை உண்டு. அதனால் பி இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். அது மட்டும் இல்லை, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பையும் தேடுங்க, மனித ஐக்கியங்களையும் தேடுங்க, பேசுங்க. எப்போவுமே நீங்கள் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு தனியாக இருந்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் மனிதன் தனித்திருக்கிறவள அதிகமான பாவங்களை செய்கிறானா. அதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பயங்கள், ஃபியர். நிறைய காரியங்கள் நம்மளை பயப்படுத்திகிட்டே இருக்குது. பொருளாதார ரீதியான பயம். இப்படியே இந்த வியாபாரம் கீழே போயிட்டே இருக்குது. அப்புறம் நெல் அப்படி ஆகிடுமா? மூட வேண்டி வந்துடுமா? உடல்நிலை இப்படியாக மாறிட்டு இருக்குது. முதல்ல தலைவதனை தான் கொஞ்சம் வந்தது, இப்போ ஃபீவர் வருது, அப்புறம் உடம்பு வலி வருது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு சரியாக முடியலை, என்னவாக போகும் தெரியலையே, இந்த மாதிரி போனால் பெரிய வியாதி வந்துடுவனோ, அப்புறம் எதிர்காலத்தில் நான் பெட்ரிடன் ஆகிடுவனோ, என் மனைவி சரியாக கவனிக்காமல் பிள்ளைகள் சரியாக கவனி அவங்களுக்கும் பாரமாகிடுவனோ. பயம், உடல்நலம் சார்ந்த பயம், பொருளாதாரம் சார்ந்த பயம், கடன்கள் சார்ந்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். ஐயோ, பிள்ளைகள் ஏதாவது தப்பாக முடிவெடுத்துருவாங்களா, அப்படி ஒன்று எடுத்தால் என் நிலைமை என்ன ஆகும்? நிறைய we have lot of reasons to have fear. We become afraid. பல பிரச்சனைகள். நிறைய மனைவிகள் எப்போ கணவன் என்ன விட்டுட்டு போயிடுவானோன்னே பயந்துட்டு இருக்கிறாங்களாம். நிறைய கணவர்களும் வேலைக்கு போகிற மனைவி வீட்டுக்கு திரும்பி வருவாளான்னே பயன்பட்டுறாங்களாம். படிக்க போகிற பையன் திரும்பி வீட்டுக்கு வருவானா, அப்படியே எங்கேயோ ஓடி போயிடுவானா. இப்போ டியூஷன் எடுக்கிறவங்களையும் நம்ப முடியலை, வாத்தியார்களையும் நம்ப முடியலை. நான் நேற்றுக்கு என்னமோ ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு டியூஷன் என்னது ஆசிரியை, அதுக்கு என்ன சொல்கிறது, டியூஷன் டீச்சர், ஒரு பையனை எத்தனையோ மாதமாக அடைச்சி வச்சுட்டு இருந்தாங்களாம். எவ்வளோ வயசில் உள்ள டீச்சர் எவ்வளோ கம்மியான பையனோட ஓடி போடுறாங்களாம். பையனை எப்படிங்க டியூஷனுக்கு விடுறது? அதுகளில் பொம்பளை பிள்ளைகளை விடுறதுக்கு பயப்பட்டாங்க, ஆம்பளை பிள்ளைகளை விடுறது பயப்பட வேண்டியிருக்கு இல்லையா? நீங்களும் ஞானமாக தான் நடக்கணும். டீச்சர்கள்ட்ட விடும்பொழுது, ஆசிரியர் விடும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒத்த டியூஷன்களை அனுப்பாதீங்க.
இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப நல்ல ஒரு அங்கிள். அவங்க ஆண்டி, ஒரு ஆண்டி அங்கிளும் இந்த நம்புகிற காலம் இது கிடையாது. அதுவும் தனியாக விட்டிங்கன்னா ஆண்டிகளும் கெட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிப்பாங்க. அதான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா கவனிக்க போய் தான் தொல்லையே வருது. நார்மலாக கவனிச்சாங்கன்னா 4 பேர் இருக்கிற இடத்துல கவனித்தா பிரச்சனை இல்லை. தனியாக வச்சு கவனிக்கிறாங்கல்ல, அங்கே தான் என்ன வருது? காலம் கெட்டு போச்சுங்க. மனிதனுக்குள்ளே அதிகமாக இச்சை தூண்டல் உருவாக்கப்படுகிற சூழலை வாழ்ந்துருக்கிறதுனால அவங்கவுங்க பக்கத்தில் வருகிற இறையனுடைய தன்மையை பார்க்குறதில்ல. அது வயசு குறைவாக கூடுதலான்னு பார்க்குறதில்ல. அதனால் தான் நீங்கள் சின்ன பிள்ளைகளையும் கூட என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் வைத்தாலும் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறவங்க இதையும் சொல்ல வேண்டியது. உங்கள் பிள்ளைகள் சின்ன வயசில் இருந்தாலும் கவனமாக இருங்க. ஐயோ குட்டி பிள்ளை தான் என் பிள்ளை. பலவிதமான பிரச்சனை சமுதாயத்தில் இருக்குது. பலவிதமான மென்டல் வீக்னஸில் மனுஷன் இருக்கிறான். ஆணன்று பொண்ணன்று வித்தியாசம் இல்லை. அதனால் ஏன்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய எச்சரிக்கணும். எந்த பிள்ளைகளையும் தனிமையால் போய் டியூஷன் கற்றுக்க விடுறது, தனிமையாக பாத்தியாட்ட விடுறது, ரொம்ப ஞானமாக என்ன செய்யணும், கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்யணும், கவனிக்கணும். நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அவர் அங்கிள் வயசு, அவருக்கு தாத்தா வயசு பாட்டி வயசுலாம் ஒன்றும் பார்க்காதீங்க. இப்போ வயசுகளை சார்ந்து யாரும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, இப்படி பயம் வருதில்ல, என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி நிறைய விதங்களில் பயங்கள் வருகிறதுனால பயத்தோடே வாழுகிற பொழுது இதுவே நிறைய வியாதியை கொண்டு வருது. எப்போவுமே ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம். எப்போவுமே ரொம்ப ஒரு லோன்லினஸ் வந்துடுது பயம். அப்போ பயத்தை நீங்கள் அப்படியே அந்த பயத்தோடையே வாழக்கூடாது. பயத்தை மேற்கொள்ளணும். வாட் we have to do so that we can overcome this fear. சங்கீதம் 34:4 வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கினார். 2 விதத்தில் இருக்குது. ஆண்டவரே பல நேரங்களில் நாம் பயப்பட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த பயத்தை நீக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது, நம்முடைய பயம் எந்த பின்னணியில் வருகிறது? ஆபிரகாமுக்கு பயம் வந்ததுங்க. பயம் வந்தவுடனே ஆண்டவரே போயிட்டார். தாவீது சொல்ல, நான் தேடினேன், அவர் என்ன பயத்தினேன். இது ஒரு அனுபவம் தான். ஆனால் ஆபிரகாம் தேடினானா தேடினான்னு தெரியல, ஆனால் பயந்து கொண்டு இருந்தான். ஹி வாஸ் அஃப்ரைட். ஹி வாஸ் இன் எ டெரர் சிச்சுவேஷன். ஏன்னா அக்கம் பக்கத்து ராஜாக்களோடையெல்லாம் மோதிக்கிட்டு எப்போவுமே ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, யார் எந்த நேரம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் 15:1 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய கேடகும் பலனுமாக இருக்கிறேன். அப்போ இந்த அனுபவம் எப்படி வரும்னா, இன்றைக்கி நம்முடைய பயம்லாம் பொருளாதார சார்ந்ததாக, பிள்ளைகள் சார்ந்ததாக, மனைவி சார்ந்ததாக, கணவன் சார்ந்ததாக, வேலை சார்ந்ததாக, உடல்நிலை சார்ந்ததாக இப்படி இருக்குது. எல்லாமே நம்முடைய பர்சனல் லைஃப் சம்மந்தமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பயம் வந்தால் அவரே ஓடி வருவார், அட்டன் பண்ணுவாருங்க. ஆமாம். இப்போ பவுல் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். நீங்கள் அப்போஸ்தலர்கள் 18 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஊழியம் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்கள் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அப்போஸ் பண்ணவுடனே அவரை ஃபேஸ் பண்ண முடியாது. போதும், நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர்கள் 18:9 வாஸ்து பார்த்தீங்கன்னா, பவுலே பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த ஊரில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இதுவரையிலும் பார்த்தவங்கெல்லாம் எதிராக வந்தவங்க, ஆனால் இதே ஊரில் யார் இருக்கிறாங்க? உன்னை சப்போர்ட்டாக வர்றவங்க இருக்கிறாங்க. பி ஹியர், டூ நாட் மூவ் எனிவேர், எங்கேயும் போயிடாத அப்படின்னு தடுத்து நிறுத்தினார். அப்போ எப்பொழுது இந்த பயத்தை அவர் அறிகிறார்னா, நீங்கள் யார் தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறீங்களோ, ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு பாதகமாக பயம் இவரை பாதித்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்தார் இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவே பயந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருந்தோம்னா எந்த காரணத்தில் பயம் வந்தாலும் அவர் அட்டன் பண்ணுவாருங்க. நாம் எந்த நிலைமையில் இருக்கணும் அவருக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்தபடினால, யோசுவா தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்தபடினால கலங்காது தெரியாது என்று சொன்னார். அப்போஸ்தலன் பவுல் தேவ திட்டத்துக்குள் இருந்தவங்க பயப்படாது என்று சொன்னார். உடைந்து போகிற கப்பலில் போயிருக்கிறவங்கள கூட அங்கே சொன்னார், பயப்படாதே பவுலே, நான் இங்கே தான் இருக்கிறேன், கப்பல் உடைஞ்சாலும் கவலைப்படாத, நீ கரை போய் சேர்ந்துருவ அப்படின்ட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய பயத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தேவ திட்டத்துக்குள்ளே இருங்க. உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த தேவ திட்டத்தை உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஓடி வருவாருங்க. எத்தனையோ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? டெய்லி காலைல ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை ஃபோன் பண்ணி பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுறாங்க. அது ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் நல்லா வாழும். எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டுக்கிறது. 4 முறை கேட்குறாங்களே, இது உண்மையை சொல்லிடும். அவ்வளோதான், இவங்களே உருவாக்கிடுவாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ கிளம்பி வந்துடுமா, அவ்வளோதான், கெடுத்து விடுவாங்க.
ஆனால் அது என்ன ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளை நல்லா வாழுதா, நம்ம பையன் நல்லா வாழ்கிறானா அப்படிங்கிறத அப்பப்போ என்ன செய்ய கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். அப்போ ஒரு சாதாரண ஹியூமன் பேரண்ட்ஸுக்கு அந்த விதமான ஒரு கன்சர்ன் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு இருக்காதா? நம்முடைய நோக்கத்துக்காகவும் வாழ்கிறான், நம்முடைய திட்டத்துக்காகவும் வாழ்கிறான், அவனுக்கு என்ன நடக்குங்கிறத நான் பார்க்கணுங்கிறத மாதிரி ஆண்டவர் சிந்திக்க மாட்டாரா? எனவே நிச்சயமாக ஆண்டவர் சிந்திப்பார். இரண்டாவது, சில நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட போகணும். அலசடிப்படுகிறோம், நிறைய காரியங்கள் பயப்படுத்தி இருக்குது, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலை. எத்தனை பேர் பயப்படாத சொல்ல முடிய மாட்டேங்க. அப்போது நாம் தேவ சமூகத்தில் போகணும். நாம் போய் தேவ சமூக வாழ்க்கையை வாழணும். அந்த தேவ சமூகத்தில் போய் நம்மை பயப்படுத்துகிற காரியங்களை நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் பயம் வருங்க. பவுல் மட்டும் பயப்படாதவன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் பயம் வரும். எனக்கு பயம் வந்தவள்ள நான் பைபிளை படித்தேன், பவுலுக்கே பயம் வந்துருந்தாங்க. அப்போ பரவாயில்லப்பா, பெரிய அப்போஸ்தலங்க வந்திருக்கு. ஆனால் நம்ம சின்ன சாதனை குட்டி கொண்டு ஊழியக்காரன், நமக்கு வரது பெரிய மேட்ரு கிடையாது. எல்லாருக்கும் பயம் வந்திருக்கு. அவரே சொல்கிறார் பாருங்க, 2 Corinthians 7:5 வாசிங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் மக்கதோனியா நாட்டுக்கு வந்த பொழுது எங்களுடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம். எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். அந்த பக்கமும் பிரச்சனை, இந்த பக்கமும் பிரச்சனை, பின்னால பார்த்தா பிரச்சனை, முன்னால பார்த்தா பிரச்சனை, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. வெளியே போராட்டம் இருந்தால் உள்ளே என்ன இருக்கும்? பயம் இருக்க தான் செய்யும். எனக்கு பயமே இல்லைன்னு சொன்னால், நான் ஒரு வயலுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அவன் எல்லாருக்கும் பயப்பட்டு இருக்கான். அதனால் சொல்லி காட்டுறான். புரியுதா உங்களுக்கு? நான் ஒருத்தனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவன் பயம் மட்டும் அர்த்தம் கிடையாது, பயத்தோடு தான் இருக்கிறான். அப்போ அந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய பயங்களை சொல்லணும். இது நம்மளை பயப்படுத்திட்டு இருக்கிறது, இது நம்ம சோர்ந்து போட்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு படகுல போயிட்டு இருக்கவங்கள அதுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அவர் அவங்க அவ்வளோ நெருக்கடியில் கத்திக்கிட்டு என்ன சொல்லிக்கணும்? பயப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறத விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? சரியான ஒரு கேள்வி கேட்டார். அவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறாங்க, உயிரே போகிறப்ப நிலவரம் வருது, அவர் நல்லா தூங்குறாரு. அவங்கள்ட்ட என்ன கேட்குறாரு? பயப்படாதுங்கப்பா, இவ்வளவு நடக்கும்னு தெரியாமல் நான் தூங்கிட்டேன், மேட்ரு எனக்கு லேட்டாக தெரிய வருது, நீங்கள் ஏன் என்னை எழுப்பவில்லைன்னு கேட்டுக்கணும். அப்படி தானே? நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? இவ்வளவு நடந்த பிறகு ஏன்ப்பா என்னை எழுப்பலைன்னு கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஏன் என்னை எழுப்பவில்லை அப்படி கேட்காம என்ன கேட்டார்? ஏன் பயப்பட்டீர்கள்? யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், என்னுடைய பிரசனத்தில் இருக்கிறீங்க, ஐ எம் வித் யூ, நீங்கள் ஏன் பயப்படணும்? ஸோ வென் வி ஃபீல் தட் வி ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், வி டோன்ட் ஹேவ் எனி ரீசன்ஸ் டு பி அஃப்ரைட். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பயங்கள் அடங்குகிறது. ஏன் பயப்பட்டீர்கள்? அப்போ பயப்படாம வாழ முடியும் நான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பயம் வரதான் செய்யும். பயத்தோடு செய்ய ஆண்டோடைய சமூகத்தில் போய் பயங்களை சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் அங்கே தாங்க இருக்குது. எங்கே? தேவ சமூகத்தில் தான் இருக்குது. அந்த அனுபவத்தில் நீங்கள் ஒரு சரியான லெவலுக்கு வரலைன்னு சொன்னால் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசியாக ஒன்றை பார்த்து முடிச்சிடுவோம், டைம் போயிடுச்சு. அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற பிரச்சனை என்னவென்னு சொன்னால் குறைவுகள். இன் மெனி ஏரியாஸ் வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேக்கிங்ஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ். நிறைய குறைவுகள். பொருளாதாரம் குறையுது, காசு குறையுது, அப்புறம் உடல் நலம் குறையுது. சில நேரத்தில் நம்மளை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறான், அன்பு குறைகிறது. இமோஷனலாக என்ன செய்கிறோம்? நம்மளை நேசிக்க யாருமே இல்லை, அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம அக்கறை காட்டுகிறவர்கள் குறைகிறது, அன்பு காட்டுதல் குறைகிறது. அப்போது வி லேக் மெனி திங்ஸ். நிறைய குறைவுகளோடு வாழ்கிறோம். குறைவுகளோடு வாழ்கிற பொழுது இந்த குறைவோடு வாழ்கிறவைகளை நம்மை அழுத்துகிறது. எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எப்படி எதிர்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்கிறது, எப்படி வாழ்வது, எப்படி வேலையை தக்க வைக்கிறது, இப்படி பல்வேறு கோணங்களில் நமக்கு குறைவுகள் என்ன செய்கிற வருத்தத்தை கொடுக்கிறது. இப்படியே ஒன்றுமில்லாமல் இருந்தால் எப்படி என்னுடைய வாழ்வை நான் சந்திக்க முடியும் என்கிற கேள்வியில் வருகிறது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், ஒரு சொந்த வீடு இல்லை, ஒரு சொந்த வாகனம் இல்லை, இல்லைன்னா வேறு ஏதாவது காரியங்கள் இல்லை, நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அக்கறை காட்ட யாரும் இல்லை. அந்த மாதிரிலாம் அந்த குறைகளை ஃபீல் பண்ணுகிற பொழுது ரியலி வில் பி டிஸ்டர்ப். நம்ம பாதிக்கப்படாதான் செய்வோம். ஆனால் இதை மேற்கொள்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொன்னால், குறைவுகளையே பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட நல்ல வீடு இல்லை, எனக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை, எனக்கு நல்ல அழகு இல்லை, எனக்கு நல்ல தோற்றம் இல்லை, எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இல்லை, என்கிட்ட அன்போடு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நல்லது கெட்டதை பற்றி விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்படி இல்லாதவைகளை குறித்தே பார்த்து கொண்டிருந்து இருக்கிற வழி இழந்து கொண்டு இருக்கக்கூடாது. இருக்கிற சமாதானம் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவுகளை பாருங்கள். தேவனோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா, அது ஒரு பெரிய ஃபுல்னஸ் இல்லையா?
உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம், உம்முடைய வலது பக்கத்தில் நித்தியமான பேரின்பமும் உண்டு. கர்த்தரோடு இருக்கிற அந்த நிறைவை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வரணும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். நல்ல சுபாவங்களை தேவ உறவின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இது ஒரு நிறைவை கொடுக்கும். இந்த நல்ல சுபாவங்களுக்கு நிறைவு இருந்தால், தேவ உறவு என்கிற நிறைவு இருந்தால், தேவ வார்த்தைகளுக்கு நிறைவு இருந்தால், தேவ தரிசனம் நிறைவுதான். இந்த நிறைவுகளை என்ன பண்ணோம்னா உங்களுடைய குறைவுகளை குறித்து வருந்த விடாமல் செய்யும். புரிகிறதா? காசு இல்லாமல் இருந்தால் என்ன, சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் என்ன, பெரிய ரொம்ப லக்ஸுரி வெஹிக்கிள் இல்லாமல் இருந்தால் என்ன, எனக்கு நல்ல சுபாவம் இருக்குது சார், அதுவே என்னை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு தேவனோட தொடர்பு இருக்குது, எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை இருக்கிறது. இத்தனை இருக்கும் பொழுது கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. எப்போ பார்த்தாலும் குறைவு. நான் ரொம்ப காலமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே ஆண்டவர் செய்ய மாட்டேங்கார். அழுதுகளை என் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதே சொல்லி புலம்பிட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை நிறைவு நீங்கள் அந்த நிறைவு வருகிற பொழுது குறைவெல்லாம் போகணும். அந்த அர்த்தத்தில் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். இல்லாதவைகளை பற்றி நீங்கள் நினைக்கிறதில்ல. கடைசியில் நம்ம வாஸ்த வேத வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கிறோம் தாழ்ந்திருக்கிறோம், ஆண்டவரோடு வாழ்கிறேன். தாழ்வில் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வச்சிருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தின் மூலம் ஏற்பட்ட தாக்கங்கள் என்னிடத்தில் நல்ல சுபாவங்களாக மாறிக்க நல்ல நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது. அதனால் நான் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. காசு பணத்தில் குறைஞ்சாலும் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது. இதை விட பெரிய செல்வங்கள் கிடையாது. அந்த உயர்வை நினைக்க குறைவுகளெல்லாம் போயிடும். அப்போ ஒரு 5 விதமான எதிர்மறை நெகட்டிவ் இமோஷன்ஸை குறித்து பார்த்தோம். 1 கோபம், சோர்வு, கோபம். 3 சோதனைகள், இச்சைகள். அடுத்தது பயம். அடுத்தது கவலைகள். ஆகியவை எல்லாவற்றுக்கும் நமக்கு தீர்வு இருக்குது. எல்லா தீர்வுகளையும் நீங்கள் கண்டடைகிற இடம் கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய ஐக்கியத்தில், கர்த்தருடைய திட்டத்தில். கர்த்தரோடு இணைந்திருங்கள், கர்த்தரோடு பேசிக்கொண்டு வாழுங்கள், பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். அத்தனை இந்த காரியங்களை நம்ம எதிர்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும், நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்ல முடியும். சோர்ந்து போய் உட்கார தேவையில்லை. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இல்லாமல் இருந்தாலும் அனைத்தும் எவ்ரிதிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். அவர் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. அது கிட்ட வந்தாலும் பயப்படாதீங்க. கடற்கரையில் நிற்கிற வேளை அலை அடித்து கால் பக்கம் வரும். ஆனால் காலை நனைக்காமல் என்ன செஞ்சிடும், போயிடும். எனவே தேவனுடைய ஆளுகைக்குள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.